ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா குடிமையில் இருக்கிற 6வதுல இருக்கிற ஃபஸ்ட் டைம் இருக்கிற 2வது பாடம் பார்க்க போகிறோம். 2வது பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமத்துவம் பெறுதல். சரிங்களா? இது குடிமையில் 6வதுல ஃபஸ்ட் டைம் இருக்கிற 2வது பாடம். ஏற்கனவே ஃபஸ்ட் படம் பார்த்துட்டோம். இது 2வது பாடம். 2வது படம் சமத்துவம் பெறுதல். சரிங்களா? இதில் முக்கியமான பாயிண்ட் பார்க்க போகிறோம். முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்முடிவுன்னு அந்த டாபிக் பார்க்க போகிறோம். முன்முடிவுனா பாரபட்சம் பிராக்கெட்டில் போட்டுருக்காங்க. பாரபட்சம் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையான அல்லது தாழ்வான முறையில் கருதுவதாகும். ஸோ மற்றவர்களை பற்றி இழிவாக எதிர்மறையாக தாழ்வான முறையில் கருதுவது தான் பாரபட்சம்னு சொல்கிறாங்க. அவர்களை பற்றி அறிந்து கொள்ளாமலேயே தவறாக முன்முடிவு எடுப்பதாகும். ஸோ அவர்களை பற்றி தெரிஞ்சிக்காமையே அவர்களை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வர்றது. சரிங்களா? மக்கள் தவறான நம்பிக்கைகளையும் கருத்துக்களையும் கொண்டிருக்கும் போது பாரபட்சம் ஏற்படுகிறது. மக்கள் தவறாக புரிஞ்சுக்கிறப்ப இந்த பாரபட்சங்கிறது ஏற்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. ப்ரீ ப்ளஸ் ஜட்ஜ் முன்முடிவு ப்ளஸ் பாரபட்சம். ப்ரீனா முன்னாடி, ஜட்ஜ்னா முடிவு. ஸோ பாரபட்சம் என்ற வார்த்தை முன்முடிவை குறிக்கிறது. அப்போ பாரபட்சங்கிற வார்த்தை என்ன குறிக்கிறதுனா முன்முடிவுங்கிறத இதை குறிக்கிறது. ஸோ இதில் எல்லாமே பார்க்க போகிறதில்ல, சிம்பிளாக முக்கியமாக பாயிண்ட் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பாரபட்சம் தெரிஞ்சுக்காங்க. பாரபட்சம் உருவாவதற்கான காரணங்கள் இது தெரிஞ்சுக்காங்க. பாரபட்சம் உருவாக்கான பொதுவான சமூக காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமூகமயமாக்கல், நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, பொருளாதார பயன்கள், சர்வாதிகார ஆளுமை, இன மைய கொள்கை, கட்டுப்பாடான குழு அமைப்பு, முரண்பாடுகள். ஸோ இதற்கான பொதுவான காரணங்களாக தெரிஞ்சுக்கலாம். இது கேட்க மாட்டாங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து இனவெறிக்கு முடிவு. தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா அவர்கள் 27 ஆண்டுகள் சிறை வாழ்க்கைக்கு பின் 1990ஆம் ஆண்டு விடுதலையானார். ஸோ நெல்சன் மண்டேலா சவுத் ஆப்பிரிக்கா முன்னாள் அதிபராக இருந்திருக்காரு. இவர் 27 வருஷம் ஜெயிலே இருந்திருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறம் 1990 விடுதலையானப்போ இவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்த இனவெறிக்கு முடிவு கட்டினார். ஸோ தென்னாப்பிரிக்காவில் இனவெறி அப்போ இருந்திருக்கு. அந்த இனவெறிக்கான போராடினவர் நெல்சன் மண்டேலா. தென்னாப்பிரிக்காவில் உலக அளவில் அமைதியை நிலவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாகவும் திகழ்ந்தார். ஸோ தென்னாப்பிரிக்காவில் உலக அளவில் அமைதி நிறுவனத்துக்கும் மனித உரிமைக்கான போராட்டத்தில் முன்னோடியாக திகழ்ந்தவர் பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா. ஸோ 1990 27 வருடங்கள் சிறைவாசத்திற்கு பிறகு இவர் விடுதலையாக இருக்கார். சரி, இவர் பார்த்தீங்கன்னா எந்த நாட்டுக்காரங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் முன்னாள் அதிபராக இருந்திருக்கார். யார் பார்த்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா. ஸோ இது முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க. எத்தனை ஆண்டுகள் சிறைவாசம் இருந்தார், ஸோ எப்போ எந்த ஆண்டு விடுதலையானார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். ஸோ இவரை பற்றி பார்ப்போம். இவர் பாபா சாஹேப் என பிரபலமாக அழைக்கப்படுகிறார். இவர் பாபா சாஹேப்னு இவரை அழைக்கிருக்காங்க. இவர் இந்திய சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்துள்ளார். ஸோ இவர் எல்லா ரோல்லையும் இருந்திருக்காரு. சட்ட நிபுணராக இருந்திருக்காரு, பொருளாதார நிபுணராக இருந்திருக்காரு, அரசியல்வாதியாக இருந்திருக்காரு, சமூக சீர்திருத்தவாதியாகவும் எல்லா ரோல்லையும் இவர் இருந்திருக்காரு. இவர் 1915ஆம் ஆண்டு எம்ஏ பட்டத்தை பெற்றார். ஸோ 1915 என்ன பண்ணால் எம்ஏ பெற்றிருக்காரு. பின்னர் 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி எந்த வருஷம் பார்த்தாருன்னா 1927. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொலம்பியாவில். அடுத்து அதற்கு முன்னாடி என்ன பண்ணார்னா லண்டன் பொருளியல் பள்ளியில் டிஎஸ்சிங்கிற பட்டத்தை பெற்றிருக்காரு. சரிங்களா? லண்டனில் இருக்கிற பொருளியல் பள்ளியில் டிஎஸ்சி பட்டம் பெற்றிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தார். எனவே இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார். ஸோ இப்போ இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்திருக்காரு. ஸோ அதனால் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார். ஸோ இந்திய அரசியலமைப்பு தந்தையாக கருதப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பீமாராவ் அம்பேத்கர். முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க. இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றார். ஸோ இவர் இந்தியா முதல் சுதந்திரம் பெற்றப்ப முதல் சட்ட அமைச்சராக இருந்திருக்காரு. சரிங்களா? இவரது மறைவுக்கு பின்னர் 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது. ஸோ இப்போ இவருக்கு எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1990ஆம் ஆண்டு. சரிங்களா?
ஸோ இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து ஸோ இந்த கொஸ்டின் கேட்பாங்க, எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் என்ற அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15(1) அறிவுறுத்தப்படுகிறது. ஸோ யாருக்கும் இந்த மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம் இந்த அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு ஒன்று குறிப்பிடுகிறது. அது பார்த்தீங்கன்னா என்னென்னா 15(1). ஸோ 15(1)ங்கிற சட்டப்பிரிவு எதை குறிப்பிடுதுன்னா, சாதி பார்க்கக்கூடாது. சரிங்களா? எதை பற்றி? மதம், இனம், சாதி, பாலினத்தை பொறுத்து எந்த ஒரு குடிமகனும் சாதி பார்க்கக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? அது சட்டப்பிரிவு என்ன பார்த்தீங்கன்னா 15(1). ஸோ சாதியை எதிர்த்து முக்கியமாக பாடுபட்டவங்கன்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவர் அம்பேத்கர் தான் முக்கியமாக பாடுபட்டிருக்காரு. தென்னிந்தியாவில் பெரியார் பாடுபட்டிருந்தாலும் வட இந்தியாவில் அம்பேத்கர் தான் பாடுபட்டிருக்காரு. சரிங்களா? அடுத்து முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது எழுத்தறிவு விகிதம் 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு. ஸோ எழுத்தறிவு விகிதம் 2011ஆம் கணக்கெடுப்படி எப்படி எந்தெந்த மாநிலங்கள் அதிகமாக இருக்குது, எந்தெந்த மாநிலங்கள் மிக குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் ஃபஸ்ட் இடத்துல அதிகமாக இருக்கிற மாநிலம் என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 91.75% பெற்று கன்னியாகுமரி ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. சரிங்களா? 2011ஆம் கணக்கெடுப்படி. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை இருக்குது. சென்னை பார்த்தீங்கன்னா 90.18% இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி இருக்குது, 86.16% இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீலகிரி 85.20%. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, அடுத்து சென்னை, அடுத்து தூத்துக்குடி, அடுத்து நீலகிரி. ஸோ இந்த மாவட்டங்கள் அதிகப்படியான கல்லூரியில் முதல்ல இருக்குது. அடுத்து மிக மிக குறைந்த கல்லூரி கொண்ட மாவட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி, அடுத்து அரியலூர். தருமபுரி பார்த்தீங்கன்னா 68.54%, ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. சரிங்களா? அப்போ அதிகமான பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 91.25% கன்னியாகுமரி பர்சன்டேஜ் இருக்குது. ரொம்ப குறைவான மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி, இது ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ தருமபுரிங்கிறது குறைவாக இருக்கிற மாவட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகிறது பார்த்தீங்கன்னா அரியலூர், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, அப்புறம் விழுப்புரம். ஸோ தருமபுரி, அரியலூர், கிருஷ்ணகிரி, விழுப்புரம். சரியா? இது குறைவான மாவட்டங்களோட சதவீதம். சரிங்களா? இது கேட்பாங்க, முக்கியமான கொஸ்டின். அடுத்து பாலின விகிதம். 2011 கணக்கெடுப்பு தலா 1000 ஆண்களுக்கு நிகராக பெண்களின் எண்ணிக்கை. ஸோ 1000 பேர்த்துக்கு 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்க, இதன் அடிப்படையில் பாலின விகிதத்தை பிரிச்சிருக்காங்க 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு. இதில் அதிகமாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீலகிரி. நீலகிரி 1000க்கு 1041 பேர் நீலகிரி பெண்கள் இருக்காங்க நீலகிரி மாவட்டத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் 1031 பேர், இதோட 10 கம்மியாக இருக்காங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் 1025 பேர் இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா நீலகிரி இருக்குது, அடுத்து தஞ்சாவூர் இருக்குது, அடுத்து நாகப்பட்டினம் இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி இருக்குது. இந்த 4 மாவட்டங்கள். அப்போ இது அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள், அது மிக குறைவான பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள். இந்த 1000க்கு குறைவான பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தா ஃபஸ்ட் இடத்துல தருமபுரி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1000 பேர்த்துக்கு 946 பேர் தான் பெண்கள் இருக்காங்க, ரொம்ப குறைவான மாவட்டம். ஸோ அங்கே எழுத்தறிவு இதில் எதில் பின்தங்கி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எழுத்தறிவில் அங்கே தருமபுரி மாவட்டம் பின்தங்கி இருக்காங்க. இப்போ இந்த பாலின விகிதத்துலேயும் தருமபுரி மாவட்டம் பின்தங்கி இருக்குது. சரிங்களா? பாலின விகிதத்தில் 946% விட்டு 46 பேர் தான் இருக்காங்க பாலின விகிதத்தில் 1000 பேர்த்துக்கு. அடுத்து தருமபுரிங்கிறது சேலம், சேலத்துக்கு அடுத்தது கிருஷ்ணகிரி, கிருஷ்ணகிரிக்கு அடுத்து ராமநாதபுரம். சரிங்களா? அடுத்து இது பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் முகவரை. அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட முகவரை இது. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா சாதனையாளர்கள் கொஞ்சம் கேட்குறாங்க. சாதனையாளர்கள் என்னன்னா ஃபஸ்ட்டு ஏபிஜே அப்துல் கலாம், அடுத்து விஸ்வநாதன் ஆனந்த், செல்வி சே இளவழகி, அடுத்து திரு மாரியப்பன் தங்கவேலு. ஸோ இவங்கெல்லாம் சாதனையாளர்கள்னு சொல்லியிருக்காங்க. சரி, இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன சாதனைகள் புரிஞ்சுருக்காங்கன்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம். ஏபிஜே அப்துல் கலாம் பார்த்திங்கன்னா 1931லேருந்து 2015 வரைக்கும் வந்திருக்காரு. சரிங்களா? இதோட காலம் பார்த்திங்கன்னா 1931 to 2015. அடுத்து அவுல் பகீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம்.
இவருடைய முழு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிஜேங்கிறது அவுல் பகீர் ஜெயினுலாப்தீன் அப்துல் கலாம். சரிங்களா. இவர் வந்து ராமேஸ்வரத்தில் தமிழக இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தார். ராமேஸ்வரத்தில் பிறந்திருக்காரு. இவர் இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றார். ஸோ 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றியிருக்காரு. இவர் இந்திய மக்களின் குடியரசுத் தலைவர் என அன்புடன் நினைவு கூறப்படுகிறார். இது மக்களின் குடியரசுத் தலைவர். அவர் மக்களின் குடியரசுத் தலைவர் வந்து அப்படின்னு சொல்லி இவரோட அழைக்கிறாங்க. சரிங்களா. அடுத்து இவர் ராமநாதபுரத்தில் பள்ளி படிப்பினையும் திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பட்டப்படிப்பினையும் முடித்தார். திருச்சியில் வந்து செயின்ட் ஜோசப் கல்லூரியில் டிகிரி முடிச்சிருக்காரு. பள்ளி படிப்பில் வந்து ராமநாதபுரத்தில் முடிச்சிருக்காரு. அடுத்து சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியல் படிப்பிற்கு பிறகு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தில் சேர்ந்தார். சரிங்களா. சென்னை தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியல் படிப்பை முடிச்சுட்டு பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் சேர்ந்திருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா இளமை காலத்தில் அப்துல் கலாமின் குடும்பம் வறுமையில் வாடியது. எனவே தனது குடும்பத்திற்கு உதவியாக செய்தித்தாள்களை விற்பனை செய்தார். ஸோ இப்போ வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு. அப்போ வந்து இவர் பார்த்திங்கன்னா பேப்பர் போட்டிருக்காரு. சரிங்களா. இவர் இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பாரத ரத்னா விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். ஸோ இந்தியாவின் மிக உயர்ந்த விருது எந்த ஆண்டு பெற்றிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1997ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது இவருக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. இவர் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். அவற்றுள் புகழ்பெற்றவை இந்தியா 2020, அக்னிச்சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் ஃபார் மிஷன் இந்தியா. ஸோ இந்த நூல்களெல்லாம் இவர் எழுதியிருக்கார். என்னென்ன பார்த்தீங்கன்னா இந்தியா 2020, அக்னிச்சிறகுகள், எழுச்சி தீபங்கள், தி லூமினஸ் ஃபார் மிஷன் இந்தியா. சரிங்களா. அடுத்து அவரது சிறந்த பணியாளர் இந்தியாவின் ஏவுகணை மனிதர் என்ற பட்டத்தை அவருக்கு அளித்தது. அவருடைய சிறப்பாக பணியாற்றதுக்காக இந்தியாவின் ஏவுகணை மனிதர் இந்த பட்டத்தை இந்திய அரசு வாங்குது. ஸோ இந்தியாவின் ஏவுகணை மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் தான். சரிங்களா. அடுத்து விஸ்வநாதன் ஆனந்த். இவர் பார்த்திங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த் சென்னையில் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தார். சென்னையில் தான் இவர் பிறந்திருக்காரு. அவரது தாயார் சதுரங்க விளையாட்டில் ஆர்வம் கொண்டிருந்தபடியால் ஆனந்திற்கும் 5 வயதிலிருந்தே சதுரங்க விளையாட்டை கற்றுக் கொடுத்தார். ஸோ 5 வயசுலேருந்தே அவர் வந்து செஸ் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. அதுவே அவரது எதிர்கால வாழ்க்கையில் சதுரங்க வீரராக நிகழ அடிப்படையாக அமைந்தது. ஆனந்த் 2000, 2007, 2008, 2010 மற்றும் 2012ஆம் ஆண்டுகளில் சதுரங்க விளையாட்டின் உலக சாம்பியனாக விளங்கினார். ஸோ வந்து வேர்ல்டு சாம்பியனாக எந்தெந்த வருஷம் வந்து இவர் ஆயிருக்காரு பார்த்தீங்கன்னா 2000, 2007 to 2008, அப்புறம் 2010 மற்றும் 2012. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து வேர்ல்டு சாம்பியனாக விஸ்வநாதன் ஆனந்த் விளங்கியிருக்காரு. தனது 14வது வயதில் உலக எல்லையவர் சதுரங்க போட்டியில் சாம்பியன் பண்ணார். ஸோ 14 வயசில் ஜூனியர் சாம்பியனாக இருந்திருக்காரு. சரிங்களா. வேர்ல்டு ஜூனியர் சாம்பியன்ஷிப்பில் ஒரு பட்டம் வென்றிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா 1988ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர். ஸோ இந்தியாவின் ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டராக வந்து இவர் விளங்கியிருக்காரு. எந்த பட்டம் வாங்கியிருக்காரு எந்த ஆண்டுனா 1988ஆம் ஆண்டு இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. நாட்டில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் உரிய விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை 1991-92 பெற்ற முதல் வீரர் ஆவார். ஸோ இந்தியாவில் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் முதல் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதை ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா 1992 காலகட்டத்தில் இவர் தான். யார்? விஸ்வநாதன் ஆனந்த் தான். சரிங்களா. அடுத்து 2007ஆம் ஆண்டில் நாட்டின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருதினை பெற்றார். ஸோ 2007ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருது இவர் பெற்றிருக்காரு. ஸோ இதெல்லாம் முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா செல்வி சே இளவழகி. இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா சே இளவழகி சென்னை வேதர்பாடி பகுதியில் உள்ள ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஆவார். இவரது தந்தை ஒரு ஆட்டோ ஓட்டுநர். 2008ஆம் ஆண்டில் பிரான்சின் கேனஸ் நகரின் பாலைஸ் தேஸ் விழா போட்டியில் தனது முதல் கேரம் சாம்பியன் பட்டது. ஸோ இவர் வந்து ஒரு கேரம் போர்டு சாம்பியன். சரிங்களா. இப்போ 2008ஆம் ஆண்டு பிரான்ஸில் இருக்கிற ஒரு கேரம் போர்டு சாம்பியன்ஷிப்பில் இவர் வந்து தன்னுடைய முதல் சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்காரு. சரிங்களா. அதே ஆண்டில் தேசிய கேரம் சாம்பியன் போட்டியில் முந்தைய உலக சாம்பியனான தேஷ்மி குமாரியை தோற்கடித்து வெற்றி பெற்றார். ஸோ அதே வருஷத்தில் வந்து தேசிய நேஷ்னல் கேரம் போர்டு சாம்பியன் நடைபெற்றிருக்கு. ஸோ அப்போ வந்து உலக சாம்பியனாக இருந்த தேஷ்மி குமாரி வந்து தோற்கடித்து சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்காங்க இவங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா திரு மாரியப்பன் தங்கவேலு. இவங்க பார்த்தா மாரியப்பன்
மாரியப்பன் தமிழ்நாட்டின் சேலம் மாவட்டத்தில் பிறந்தார். சேலம் மாவட்டத்தில் பிறந்திருக்கார் இவர். இவரது தந்தை தனிநபராக இருந்து செங்கல் சூளையில் வேலை செய்தும் காய்கறிகள் விற்பனை செய்து நாள் ஒன்றுக்கு 100 ஊதியம் பெற்று இவரை வளர்த்துள்ளார். அடுத்து, இவர் விபத்தின் காரணமாக தனது வலது காலில் நிரந்தர பாதிப்பினை ஏற்படுத்தியது. இத்தகைய பின்னடைவு இருந்தபோதும் பள்ளி கல்வியினை முடித்தார் இவர். நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என நினைத்ததில்லை என கூறுகிறார். ஸோ நான் பிற மாணவர்களிலிருந்து வேறுபாடு கொண்டவன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி மாரியப்பன் தங்கவேலு சொல்லியிருக்காரு. அடுத்து 2016ஆம் ஆண்டு ரியோ பாரா ஒலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல் T42 போட்டியில் 1.89 மீட்டர் உயரம் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றார். ஸோ 2019 நடந்த பாரா ஒலிம்பிக் போட்டியில் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற ரியோ பாரா ஒலிம்பிக்கில் உயரம் தாண்டுதல் பிரிவில் இவர் கலந்து கொண்டிருக்காரு. இப்போ அந்த எவ்வளோ தாண்டியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 1.89 மீட்டர் உயரம் இவர் தாண்டி கோல்டு பெற்றிருக்காரு. சரிங்களா? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். கரண்ட் நியூஸில் இதை பற்றி கேட்பாங்க. சரிங்களா? இந்த செல்வி இளவழகி இப்போ திரு மாரியப்பன் அவர்களும் கரண்ட் நியூஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா கொஸ்டினாக கூட கேட்பாங்க. அடுத்து கொஞ்சம் ஒரு கொஸ்டின் விட்டாச்சு, அதை கொஞ்சம் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சமத்துவம். இந்திய அரசியலமைப்பு என்பது நம்ம நாட்டின் நிர்வாகத்தை வழிநடத்தும் விதிகள் மற்றும் விதிமுறைகளின் தொகுப்பாகும். இந்திய அரசியலமைப்பின் 14வது சட்டப்பிரிவு சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்கிறது. ஸோ சட்டப்பிரிவு 14 என்ன சொன்னோம்னா சட்டத்திற்கு முன்னாடி அனைவரும் சமம்னு சொல்லுது. சரிங்களா? இது கேட்பாங்க. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று குறிப்பிடக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு என்னன்னு கேட்பாங்க. 14. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் கேட்பாங்க. அரசியலமைப்பு விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளின் சட்ட வடிவமைப்பாகும். இதன்படி ஒரு நாடு நிர்வகிக்கப்படும். சமத்துவம் என்பது தீண்டாமையை ஒரு குற்றமாக காண்பதாகும். சமத்துவம் என்பது தீண்டாமையை ஒரு குற்றம் சொல்கிறது தான். இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 17 இந்தியாவில் தீண்டாமை ஒழிக்கப்பட்டது. ஸோ தீண்டாமை ஒழிப்பு எந்த சட்டப்பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 17. சரிங்களா? ஸோ எந்த வகையில் தீண்டாமை பின்பற்றுவது தடை செய்யப்பட்டுள்ளது? ஸோ தீண்டாமை ஒழிப்பு சட்டப்பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா 17. இது கேட்பாங்க. முக்கியமான கொஸ்டின் தான். ஸோ அவ்வளோதான். இந்த பாடத்தில் இவ்வளோ தான் முக்கியமான கொஸ்டின் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் தான் வரும். ரொம்ப ஈஸியான பாடம் தான், சீக்கிரம் படிச்சிடலாம். ஸோ இதோட என்னோடய லெசன் முடிவடைஞ்சது. ஓகே தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி.